புக்கிங் பண்ணுங்க. ஏன்னா அந்த கையில ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாதான் உங்களுக்கு பேக்கப்ன்ற ஒரு ஃபண்டே கிடைக்கும். அப்ப பேக்கப் ஃபண்ட் இருந்தா தான் நீங்க பயப்படாம இருப்பீங்க. நீங்க லாஸ்ல இருக்கீங்க, நல்லா ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு, ரீடெஸ்ட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் கட் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பேனிக்ல எக்ஸிட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகும். என்ன சொல்றேன்னா, நல்ல ப்ராஃபிட் டார்கெட் வரை எக்ஸிட் பண்ணுங்க, திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும், ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி பிரேக் அவுட் பண்ணும், அந்த இடத்துல திருப்பி என்ட்ரி கொடுங்க. சிம்பிள் லாஜிக் இல்லையா? திருப்பி டபுள் ப்ராஃபிட் பிரேக் பண்றது இப்படிதான் பண்ணணும். ஹோல்டு பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணி உங்களுடைய பிரீமியம் மொத்தம் டிகே ஆயிட்டு கீழே போறவரை வெயிட் பண்ண, அது ஏறவே இல்லைன்னா அது ஏடிஎம் பிரைஸ்ல நீங்க பை பண்றீங்க, அது ஓடிஎம் பிரைஸா மாறிடுச்சு, டிகே ஆயிட்டு. அது எப்படி சார் ஏடிஎம் பிரைஸ் திரும்ப வரும்? நான் கேட்கிற கேள்வி. ஏன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் பத்தி பேச போறோம். ப்ராஃபிட் புக்கிங் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம், நல்ல ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம டார்கெட் கொடுத்தோம், டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. என்ட்ரி கொடுக்குறீங்க, ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. நீங்க எப்ப வரை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலையோ அப்ப வரை அது உங்களுடைய மணி கிடையாது. ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா? நல்லா கிரீனா இருக்கேன், நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணாதானே அப்புறம் உங்க அக்கௌண்ட்ல வரும், இல்ல வரவே வராது. அப்ப எப்படி நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க? நீங்க ஹை லெவல்ல போயிட்டு இருக்கு, நல்ல இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கலாய்க்காய் மேல் நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாய்க்காயை விட, நாளைக்கு பலாக்கா கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்றதை விட இன்னைக்கு எனக்கு கலாக்காவே கிடைக்குது, பரவாயில்ல, அது மூலமா நான் பலாக்கா நினைச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க லாஸ்ட் வரையும் சூப்பரா இருப்பாங்க. நான் பலாக்கா வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்குங்க, பலாக்காயும் போயிடும், கலாக்காயும் போயிடும். புரியுதுங்களா நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்றது? என்ட்ரினா என்ட்ரி, டார்கெட் வந்து டார்கெட். அதே கான்செப்ட் தான் நான் எஸ்எல்என்டி ஸ்ட்ராட்டஜில கொண்டு வந்திருக்கேன். எப்படி என்ட்ரி கொடுக்கிறது, எங்க டார்கெட். நான் ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு காமனான விஷயம் கேளுங்க. நீங்க ட்ரேடிங் பண்றீங்க, என்ட்ரி ஓகே, எக்ஸிட். ஃபர்ஸ்ட் கேள்வி, உள்ளே வரக்கூடிய வழி இருக்கிறது என்றால் வெளியே போகக்கூடிய வழிகளும் தெரிய வேண்டும், இல்லை என்றால் உள்ளே மாட்டிக்கொள்வி. கரெக்டா இல்லையா? ஒரு மால்குள்ளயோ ஏதோ ஒரு ஷாப்பிங் மால்குள்ளயோ ஏதோ ஒரு விஷயங்களுக்காக போறீங்கன்னா வீட்டுல வர ஒரு வழி இருக்கோ, போறக்கூடிய அதே வழியா இருக்கலாம், இல்ல வேற வழியா இருக்கலாம். ஆனா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, இந்த வழியில தான் நான் போகணும் அப்படின்றது. அப்படின்னு கண்ணை கட்டிட்டு காட்டுல விட்டுற கடை எங்கடா சுத்திட்டு அங்கே அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதான், எந்த வழிகளும் தெரியாம. அப்போ என்ட்ரியும் தெரியணும், எக்ஸிட்டும் தெரியும். ப்ராஃபிட் புக்கிங் கையில பண்ணாத வரை அது உங்களுடைய பணம் இல்ல, அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. 5 to 10 பாயிண்ட்ஸ் பெஸ்டான ஸ்கேல்பிங் சொல்றேன். இது அனுபவப்பட்டாதான் புரியும். அப்படின்னாக்கா அனுபவப்பட்டு புரியும் போது உங்ககிட்ட பைசாவே இருக்காது, பிச்சைக்காரனா இருப்பீங்க. இது டெஃபினெட்லான உண்மை. மத்தவங்க சொல்றதை கேளுங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்க. அங்கிருந்து உங்களுக்கு கிரீனா ஒரு 10%, 5%, 4%, 2% எவ்வளவு இருக்கோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்க. ஏன்னா அந்த கையில ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாதான் உங்களுக்கு பேக்கப்ன்ற ஒரு ஃபண்டே கிடைக்கும். அப்ப பேக்கப் ஃபண்ட் இருந்தா தான் நீங்க பயப்படாம இருப்பீங்க. நீங்க லாஸ்ல இருக்கீங்க, நல்லா ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு, ரீடெஸ்ட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் கட் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பேனிக்ல எக்ஸிட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகும். என்ன சொல்றேன்னா, நல்ல ப்ராஃபிட் டார்கெட் வரை எக்ஸிட் பண்ணுங்க, திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும், ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி பிரேக் அவுட் பண்ணும், அந்த இடத்துல திருப்பி என்ட்ரி கொடுங்க. சிம்பிள் லாஜிக் இல்லையா? திருப்பி டபுள் ப்ராஃபிட் பிரேக் பண்றது இப்படிதான் பண்ணணும். ஹோல்டு பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணி உங்களுடைய பிரீமியம் மொத்தம் டிகே ஆயிட்டு கீழே போறவரை வெயிட் பண்ண, அது ஏறவே இல்லைன்னா அது ஏடிஎம் பிரைஸ்ல நீங்க பை பண்றீங்க, அது ஓடிஎம் பிரைஸா மாறிடுச்சு, டிகே ஆயிட்டு. அது எப்படி சார் ஏடிஎம் பிரைஸ் திரும்ப வரும்? நான் கேட்கிற கேள்வி. ஏன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வரவே வராது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் டேட்டா வந்து மாறும், டெல்டா மூமெண்டம் மாறும், தீட்டா மூமெண்டம் மாறும், அது இல்லாம பிரீமியம் உடைய மூமெண்டம் மாறும். புரியுதுங்களா? உங்களுடைய பிரீமியம் மெல்ட் ஆகும், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏடிஎம் பிரைஸ்ல பை பண்ணீங்கன்னா அது ஓடிஎம் தான் போகும். எப்போ வரையும் மூமெண்டம் வரலையும், மூமெண்டம் வர வரை வெயிட் பண்ணீங்கன்னா அடுத்த எக்ஸ்பைரிக்குள்ள அது ஜீரோ ஆயிடும். ரைட்? ஆப்ஷனுக்காக மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ப்ராஃபிட் புக்கிங் நல்லா புரிஞ்சு நினைக்கிறேன். அதை எஸ்எல்என்டி ஸ்ட்ராட்டஜி நான் கொண்டு வந்திருக்கேன். மார்னிங் டெய்லி கிரீன் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுங்க. என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோல இருக்கு. மெம்பர்ஷிப் வீடியோ கிளிக் கொடுத்தீங்கன்னா லெவல்ஸ் காட்டும், மார்னிங் கிரீன்ன்றது, மார்னிங் டெய்லி கிரீன்ன்ற ஆப்ஷன் காட்டும். அதுக்குள்ள நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எல்என்டி அதே சப்ஜெக்ட் கூட லாஸ்ட்ல காட்டும், நீங்க அதுக்குள்ள ஜாயின் பண்ணி என்னுடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். தன் ட்ரேடிங் அக்கௌண்ட் யாராகிட்ட இல்லையோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், பிராண்ட் இஸ் பிராண்ட். யோசிங்கள், பணக்காரன் நடந்துங்கள், பணக்காரன் ஆவீர்கள். தேங்க்யூ சோ மச். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பாய். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி தமாக்கா பண்ண போறோம். மார்னிங் டெய்லி கிரீன் ஜாயின் பண்ணுங்க, எஸ்எல்என்டி ஜாயின் பண்ணுங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பாய். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறது 25,650 உடைய கால் ஆப்ஷன், 25,650 உடைய புட் ஆப்ஷன். இன்னைக்கு டேட் பார்க்கும்போது 23 பிப்ரவரி 2026. இப்போ 120 ரூபீஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்பிங் பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரி இந்த அப்பர் ட்ரெண்ட் லைனை 25,700 டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி டச் பண்றதுக்கு போயிட்டு இருக்கு. இந்த கண்டல ஒரு 5 to 10 பாயிண்ட் ஸ்கேல்பிங் பண்றதுக்கு நான் 1 ரூபீஸ்ல என்னோட என்ட்ரி லெவல் லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணியிருக்கேன். 141 ரூபாயில் லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணியிருக்கேன்.
141 rupees. Quick. சீக்கிரமா 141 rupeesல 25,650 உடைய கால் ஆப்ஷன். அங்கிருந்து 167 வரையும் என்னோட டார்கெட். 167 ரூபா வரையும் என்னோட டார்கெட்டா இருக்கும். கிளியர்? ஓகே. இங்கிருந்து ஒரு ரீட்டஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளோட என்ட்ரி லெவல் பொறுத்த வரையும் 138 rupeesல 138 ரூபாய் நம்மளுக்கு என்ட்ரி. 138 ரூபாய். கால் சைடுக்கான வியூ. சின்ன ஒரு ஸ்கேல்பிங் தான், ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணக்கூடாது. ஸ்கேல்பிங் மோட்ல இருங்க. டார்கெட் வரை வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 5 to 10 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஓகே, கிளியர்? புட்டோட பிரீமியம் 84 rupeesல இருந்து அட்லீஸ்ட் 50 rupees ஆகுது அது மெல்ட் ஆகும். காலுக்கான வியூ தான். சின்ன ஒரு 37, 38, 39 போயிட்டு இருக்கு. நான் 38ல எனக்கு என்ட்ரி ஆயிருக்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் 148. ஓகே, நான் சொன்ன மாதிரி 25,700 பிரேக் அவுட் பண்ற மாதிரி காட்டிட்டு இருக்கான். ஓகே, 141 சார் ப்ராஃபிட் புக்கிங் ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் டன் ஆக போகுது. 48. ஓகே, டார்கெட் டன். ஃபர்ஸ்ட் டார்கெட் டன். எவ்ரிவன் ஃபர்ஸ்ட் டார்கெட் டன். ஃபர்ஸ்ட் டார்கெட் டன். 148 எக்ஸிட் பண்றங்க. எக்ஸிட் பண்ணுங்க குயிக். இல்ல ட்ரைல் பண்ணி கொண்டு போறங்க. 167 வரை ட்ரைல் பண்ணி கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் டன். ஃபர்ஸ்ட் டார்கெட் டன். கிளியர்? 138ல இருந்து 148 ஃபர்ஸ்ட் டார்கெட் 10 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் டன். சூப்பர். ட்ரைல் பண்ணி கொண்டு போறங்க. ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க. 167 rupees வரையும் போகும். 167 rupees வரையும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. கால் சைடுக்கான வியூ. ஓகே, 150ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, இன்னைக்கு டேட் பார்க்கும்போது 23 February 2026. ஓகே, இப்போ மார்னிங்ல இருந்து நம்ம ஸ்கேல் பண்ணிருக்கோம். உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. 11K ப்ராஃபிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 7,000, 3,000, 6,000, 2K, 12K, 5K, 8K, 4K, super 2,000 rupees, 6,000 rupees. Okay, 9K profit, 5K profit, 1,700 rupees profit, 20K profit, 2K profit, super 1,400, 17K profits, 4K profit, 9,600 rupees profit, super ultimate 3K profit, 1,400. Okay, like போடுங்க சார். லைக்ஸ் இல்லையே. மார்னிங் வந்து நீங்க டைம் பார்க்கும்போது 9:22 குள்ள நம்ம ஸ்கேல்பிங் டன் பண்ணிட்டோம் ப்ரோ. 10K profit, 12K profit, 1,500 rupees profit, 7,000 profit, super 8,000 profits. Chuka, thank you so much. Thank you முருகான் சொல்லியிருக்காரு. 2.8K profit, 5K. நமசிவாய, thank you. அப்புறம் 2K profit, 4K profit, 7 rupees profit, 6,000 rupees profit, 5,000 profits, 9,000 profit, 20K profits, super 17K profit, 14,000 profit, 17K profits, super. அல்டிமேட். எல்லாருமே நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் பிடிக்கிறீங்க இல்லையா? ராஜ் ஆர் ஒன்லி இன் பாசிபிள் இன் மேஜிக். மேஜிக் எல்லாம் இது இல்லை சார். இது ஸ்கில். மேஜிக் பண்றவங்க எல்லாருமே பார்த்து வேந்து போவாங்க. ஆனா அதுக்கு பேர் மேஜிக் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல எந்த மேஜிக்கும் ஒர்க் ஆகாது. ஒன்லி ஸ்கில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். 4,000 rupees profit. ஓகே, எவ்ரிடே கிரீன் ப்ராஃபிட். தேங்க்யூ ஸோ மச் சார். 5K ப்ராஃபிட். எப்பவும் போல கலக்கிட்ட குருதேவா சிவாய நம்ம. நன்றி ப்ரோ, நன்றி. ரியல் ஸ்கில் மேன், சூப்பர். நீங்க தான் மாஸ்டர். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். குருதேவா நன்றி. 1K ப்ராஃபிட் கிரீன் கிங் ராஜ் சார். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் 650 rupees ப்ராஃபிட், சூப்பர். 14K ப்ராஃபிட், 15K ப்ராஃபிட். ராஜ் ஸ்கேல்பர் டைகரா. தேங்க்யூ. Pure talented. God bless you. Thank you bro. Thank you. மாஸ் தேவா. Thank you. எல்லாம் உங்களால் எங்களுக்கு அமைகிறது. நன்றி ஐயா. Thank you bro. Thank you. Real king of master. Thank you bro. Profit warriors king. Thank you. Thank you sir. எல்லாருமே மாஸா இருக்கீங்க. நன்றி. பிரபசக்தி நன்றி சொல்லுங்க. Thank you சொல்லுங்க. இன்னைக்கு கிடைச்ச கூலிக்கு நன்றி சொல்லுங்க.
இன்னைக்கு கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னாக்கா டெய்லியுமே நடந்துட்டு இருக்கு. அது மேல நம்ம பிலீவ் பண்றோம், அதனால நடக்குது. சரிங்களா? எந்த விஷயங்களும் நீங்க எந்த அளவுக்கான நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ, உங்க ஸ்ட்ராட்டஜி மேல எந்த அளவுக்கான நம்பிக்கை வச்சு நான் அதனால சொல்றேன். எஸ்எல்என்டி ஸ்ட்ராட்டஜி ஜாயின் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தேன். ஆனா கேட்கல. மக்கள் இக்னோர் பண்றாங்க. டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். ஏன்னா சொல்லதான் முடியும். சரிங்களா? சொல்லதான் முடியும். அதுக்கு மேல அவங்களோட விஷயங்கள். இதுக்கு பின்னாடி வாழ்க்கையில நீங்க இண்டிபெண்டண்டா வாழக்கூடிய விஷயங்கள் நான் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஒன்லி 4 வீடியோஸ் மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதுல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. கத்துக்கணுங்கிறவங்க மட்டும் எப்படி டிராப்பிங் மார்க்கெட்ல எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும், ட்ரைல் பண்ணி கொண்டு போனா இப்ப டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா ஹிட் ஆகலையா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அதான் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த விஷயத்த பண்ணுங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி 167 ருபீஸை டச் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 167 ருபீஸை டச் பண்ணிச்சா இல்லையா? ட்ரையல் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? ட்ரையல் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, 138 ருபீஸ் டு 167 எவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கோம்? அல்டிமேட்டா பார்க்கும்போது 34 பாயிண்ட்ஸ் மார்னிங் ஸ்கேல்பிங் டன். இதை விட வேற எந்த விஷயங்களுமே இல்லை. புரியுதுங்களா? ஸ்கேல்பிங் த பெஸ்ட் வே. நான் சொன்னேன் 25,700 ருபீஸை உடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய லெவல் பார்க்கும்பொழுது 25,800 நோக்கி இது போயிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஆகப்படுது என்ன செய்யும் அப்படின்னா, இங்கிருந்து ரீடெஸ்ட் பண்ணும். கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணும். இப்போ நீங்க மார்னிங் ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி டிராப் பண்ணுன்ற விஷயங்கள் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இங்கிருந்து மார்க்கெட் சிங்கிள் கோ மார்க்கெட்ல ட்ரைல் பண்ணி கொண்டு போவாங்க, இல்லை குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மேலே போயிட்டு பை பண்ணுவாங்க. அவங்கள கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ற மாதிரி ரீடெஸ்ட் பண்ணி அவங்கள எல்லாரும் வெளியே தள்ளிட்டு மார்க்கெட் வந்து 25,776 லெவலில் டச் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம டார்கெட் டன் ஆயிடுச்சா? 30 பாயிண்ட் நம்ம கேல்பி மட்டுமா? இதுக்கப்புறம் மார்க்கெட்டை திரும்பி கூட பார்க்க கூடாது. அதுதான் மிகப்பெரிய விஷயங்கள். சடவுன் பண்ணிட்டு கில் சுவிட்சை ஆன் பண்ணிட்டு, என்னோட டன் ட்ரேடிங் அக்கௌண்ட் யாராவது ஓப்பன் பண்ணலையோ அதை தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுல கில் சுவிட்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். தன்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் நான். அதுல எப்படி கில் சுவிட்ச் ஆன் பண்றது அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்களோட ஓவர் ட்ரேடிங்கை கில் பண்ணணும். ஓகே, அந்த இடத்துல ஸ்டாப் பண்றதுக்கான விஷயங்கள் மிகப்பெரிய சிம்பிளான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க கஸ்டமர் காலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலே அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒன் டைம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில 9:15 தான் அது ஓப்பனே ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆக தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகாது. நீங்க என்ன என்ட்ரி கொடுத்தாலும் என்ட்ரி கொடுக்க முடியாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைவ்ல ப்ரூவ் பண்ணியிருக்கேன். 25,650 கால் ஆப்ஷன் 138 ருபீஸ்லேருந்து 168 ருபீஸ் வரையும் போகும் அப்படின்றதுக்காக. இப்பயும் மார்க்கெட் மேலே ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு. பரவாயில்ல. ஆனால் நம்ம டார்கெட் முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது. மறுபடியும் என்ட்ரிஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய லைவ் மெம்பர்ஸ் டெய்லி கிரீன், என்னைக்குமே டெய்லி கிரீன் தான். ஆண்டவன் துணை இருக்கும் வரை நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புட்டோட பிரீமியம் நான் சொல்லியிருந்தேன், கீழே 50 ருபீஸை அடையன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா மெல்ட் ஆகி 50 ருபீஸ் அடையன்னு சொல்லியிருந்தேன். 59, 58 ருபீஸ் போயிட்டு இருக்கு. இது 50 ருபீஸை இது வந்து மெல்ட் ஆகி கீழே தோடும். புட்டுக்கான பிரீமியமும் நான் செல்லிங்கும் சொல்லிட்டு இருக்கேன், பையிங்கும் சொல்லிட்டு இருக்கேன். செல்லிங் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் சார். செல்லிங் ரொம்ப ஈஸியான விஷயம். பையிங் தான் கஷ்டமான விஷயம். நான் சொன்ன மாதிரி மேலே அப்சைடில் பாருங்க 25,776 லெவலில் தொடுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 76 லெவலில் தொடுறதுக்கான போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் பிரீமியம் பொறுத்தவரையும் இப்போ போயிட்டு இருக்க பிரீமியம் பொறுத்தவரையும் 180 ருபீஸ் சம்திங் போயிட்டு இருக்கு.